ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி அளவு தேங்காய் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன மூடி தேங்காய், 1/4 கப் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு கறி மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் அளவு குழம்பு மசாலா பவுடர். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அந்த மாதிரி இப்போ அடுத்து ஒரு கடாயில் நான் 750 கிராம் மீனை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அதை கடாயில் சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா அரைச்சி தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு நல்லா ஒரு 1/2 கப் அளவு புளி கரைச்சல் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் மீன் குழம்பு அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேறு ஒரு மெத்தடில் நான் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த வீடியோவை கார்ட்ஸில் கொடுக்குறேன். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துட்டு இந்த கடாயை மூடி வச்சு நல்லா இதை கொதிக்க விடுங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் இந்த குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்ல ஒரு 5 நிமிஷம் இதோட மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை இதை கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு நான் ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். அப்படி உங்களுக்கு தாளிப்பு வேண்டாம்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து ஒரு தடக்கா பேனை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தாளிப்பை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.